மாற்றங்கள் நிறைய இருக்காங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம கம்பெனியோட ஒன் ஆஃப் த ப்ரொமோட்டர்ஸாக மாற்ற வைக்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் நம்ம பைனரியில் கொண்டு வந்திருக்கோங்க. ஸோ ஜென்ரலாக நான் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ்லேயே ஆகட்டும் ஸ்டேக்கிங் ஆக்டிவிட்டீஸ்லேயே ஆகட்டும் எந்த டிஃபரன்ஸுமே இல்லைங்க. எல்லாமே ஒன்று தான். நீங்கள் வந்து ட்ரேடிங் பேனலில் உங்களுக்கு எப்போவுமே ஆஸ் யூஷுவல் ட்ரேடிங் பேர்ஸ் இருக்கும், அதில் ட்ரேட் பண்ணலாம். ஸ்டேக்கிங் பிளான்ஸில் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிட்டு இருந்துச்சோ அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே இருக்குங்க, அதில் எந்த விதமான சேஞ்சஸ் இல்லை. அஃபிலியேட்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் வச்சுருக்கோங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆஸ் யூஷுவல் 200% ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் பற்றி பேசிட்டு இருக்கும்போது நிறைய மேட்டர் பேசிட்டு இருந்துருக்கோங்க. பட் இனிமேல் வந்து ஸ்டேக்கிங் ப்ரோக்ராமில் ஒன் வேர்டு தாங்க, 200% ஸ்டேக்கிங் ரிட்டர்ன்ஸ். நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்டூ 2 உங்களுக்கு கிடைக்கும். மந்த்லி 10% இன்டூ 20 மந்த்ஸ்ங்க. இதோட பிளான் முடிஞ்சுதுங்க. அவ்வளோதான் சார். நெக்ஸ்ட்டு அஃபிலியேட். அஃபிலியேட்டில் 2 டைப் ஆஃப் இன்கம் இருக்குங்க. ஒன்று டைரக்ட் ரெஃபரல், இன்னொன்று 2 மேட்ரிக்ஸ். ஸோ ரெஃபரல் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ட் ரெஃபரல் அப்படிங்கிறது நம்ம 5% கொடுக்குறோம் இன்ஸ்டன்ட்டாக. அவங்க என்ன வால்யூம் எடுக்கிறாங்களோ அதில் அவங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக 5% கிடைக்கும். தென் 2 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட பைனரிங்க. ஸோ டைரக்ட் ரெஃபரலில் 5%, பைனரி கமிஷன் 5%. ஸோ அப்போ இந்த 2 மேட்ரிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2:1 ரேஷியோ. இது வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் 1:1 பார்த்துருப்போம். 100 வால்யூம் கிரியேட் பண்ணும்போது அது பைனரி பேர் மேட்ச் ஆகி ஒரு ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பியூர்லி 2:1. நீங்கள் வந்து $100 வந்திருந்தது அப்படின்னா ஈச் 100 200 வால்யூம் ஒரு பேரா கன்சிடர் பண்ணி அது 5 USDT நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸாக கிடைக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சைடில் 10,000 வந்திருக்கலாம், 15,000 வந்திருக்கலாம், 1 lakh USDT வந்திருக்கலாம், 5 lakh USDT வந்திருக்கலாம். இந்த மாதிரி என்ன கவுண்ட் வந்தாலுமே அது 100 into 200 பேர் மேட்ச் பண்ணி வித்தவுட் எனி சீலிங் லிமிட்டே இல்லாமல் உங்களுக்கு வந்து பைனரி பேர் மேட்ச் கமிஷன் கிடைக்கும் 5%. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இன்னைக்கு உங்களோட இன்கம் சைடில் ஒரு வீக்கர் சைடில் ஒரு 10 லட்ச ரூபா வால்யூம் வருது. அந்த 10 லட்ச ரூபா வால்யூம் மூலமாக உங்களுக்கு ஒரு 50,000 இன்சென்டிவ் வர வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த இன்சென்டிவ் உங்களுக்கு ஸ்லாப் இருக்காது, அந்த 50,000 உங்களுக்கு கிடைச்சிடும். இன்கேஸ் ஃபியூச்சரில் உங்களோட டோட்டல் டீமோட டர்ன் ஓவர் வந்து ஒரு 5 லட்சம் USDT வருது அப்படிங்கும்போது அதுக்கு உங்களுக்கு ஒரு 2.5 lakh உங்களுக்கு பைனரி பேர் மேட்ச் கமிஷன் வரணும்னாலும் அதுவும் உங்களுக்கு சீலிங் லிமிட் இல்லாமல் அப்போவே உங்களோட வேலெட் கிடைச்சிடும். ஸோ பைனரியில் நம்ம வச்சிருக்கிற கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2:1. அந்த கண்டிஷனுக்கு நம்ம கொடுக்குற ரிவார்டு என்னன்னா நோ சீலிங். இதுதான் விஷயங்க. அப்போ இதில் நம்ம ஏன் வந்து 1:1 வைக்காம ஏன் 2:1 வச்சுருக்கோம் அப்படிங்கிறது இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டுங்க. ஸோ பொதுவாக வந்து 1:1 கம்பெனிஸ் வந்து யார் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் அதை யூஸ் பண்ணுவாங்க சார். ஸோ 1:1 ரேஷியோ என்னன்னு கேட்டிங்கன்னா கம்பெனியோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 5%, மெயின்டெனன்ஸ் 5%, ப்ராடக்ட் காஸ்ட் 5%, 10%. அதிகபட்சம் ஒரு 20% தான் வந்து கம்பெனிக்குள்ள நிற்க வேண்டிய ஃபண்ட்ஸ். ரிமைனிங் 80% ஆஃப் த ஃபண்ட்ஸ் வெளியில் போயிடலாம், பிரச்சனை இல்லை. கம்பெனிக்கு ஒரு 5% ஒரு ப்ராடக்ட் 100 ரூபாய்க்கு வித்துச்சுன்னா 5 ரூபா லாபம் என்ன போகுதுங்க. மெயின்டெனன்ஸ் ஒரு 5 ரூபா போக பைனரியில் வந்து ப்ராடக்ட் காஸ்ட் ஒரு 10 ரூபா. ஸோ மீதி இருக்கிற 80% ஃபண்ட் வந்து வெளியில் போனால் பிரச்சனை இல்லை. அதனால 1:1 வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எல்லா கம்பெனிஸும் ப்ராடக்ட் பேஸ்டில் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் பைனரியோட ரியல் ஸ்ட்ரக்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2:1 தான். அதை நம்ம அமெரிக்கன் பைனரி சிஸ்டம்னு சொல்லுவோம். இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது 1:1 மாறிடுச்சுங்க. அது வந்து மார்க்கெட்டிங் ஸ்டைல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக 1:1 கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நிறைய கம்பெனிஸில் வந்து 1:1 இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸில் 1:1 வச்சிருக்காங்க. பட் 1:1 இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸில் வைக்கும்போது என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா அப் டு 80% ஆஃப் த கேபிட்டல் அந்த பர்டிகுலர் ஃபண்ட் உள்ளே வந்தோடனே பிரிஞ்சு பைனரியில் ஹிட் ஆகி வெளியே போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குங்க ஃபியூச்சரில் வால்யூம் நிறைய போகும்போது. அப்போ நம்மளுக்கு உள்ளே வர ஃபண்ட்ஸ் அப்படியே உங்களுக்கு ஒரு 80% வெளியில் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம்னால அதை வச்சு ட்ரேடிங்கும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா இதுக்கு அப்படியே ரிவர்சல் ஆப்போசிட்டுங்க. அதாவது ஒரு 10%லேருந்து 15% மேலே பே அவுட் வெளியில் போகலைன்னா மட்டும்தான் 80%லேருந்து 100% கஸ்டமர் ஃபண்டை க்ரோ பண்ணி அதுலேருந்து ஒரு 100% ரிட்டர்ன்ஸ் எடுத்து நம்ம கஸ்டமர் கொடுக்கவே முடியுது. இது வந்து 2:1 மட்டும்தான் சார் பாசிபிள். 1:1 200% பாசிபிள் இல்லைங்க. இதனால நம்ம 2:1 ரேஷியோவில் நம்ம வந்து இன்கம் ஸ்லாப் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ டிசைன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அன்லிமிட்டட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 100 100ங்க இந்த டிவின்னு போட்டு